ஹாய் ஆல் வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காய சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 6லேருந்து 7 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டும் வரமிளகாவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 30லேருந்து 40 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் பாதியாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு குட்டி சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். சட்னி செய்யும் போதும் ஏதாவது ஒரு அரைச்ச விட்ட சாம்பார் செய்யும் போதும் அதிகமான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால நம்ம ஹேரும் சூப்பராக க்ரோத் ஆகும், கூடவே நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுமே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வேர்க்கடலை இந்த சட்னிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அடுத்ததாக அதே கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், கொஞ்சம் போல் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டா சூப்பரான சட்னி ரெடி. இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.